விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் அமைந்துள்ளது பனையபுரம். விழுப்புரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி போற வழி. விழுப்புரத்துல இருந்து வர்றவங்க திருக்கனூர் வழியா பாண்டிச்சேரி போற பஸ்ல பனையபுரத்துல இறங்கிக்கலாம். சென்னையில இருந்து வர்றவங்க விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் கோழினூர் வழியா போகக்கூடிய அனைத்து விதமான பஸ் ஆட்டோக்கள்லாம் இருக்கு. இங்க வந்து இறங்கிக்கலாம். பனையபுரம்னு பேரு. பனையபுரம்னாக்கா பக்கத்துல, விழுப்புரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அருகாமையில இருக்கு. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலம், நாட்கள் ஒரு சேர வழிபடும் சிறப்பு தலம், கண் கோளாறுகள் போக்கும் பரிகாரத்தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக திகழ்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் திருத்தலம். தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் 231வது தலம். நடுநாட்டு தேவார 33 கோடி தேவதாரம் கலந்துக்கிறாங்க. அந்த 33 கோடி தேவதாரம் கலந்துட்டு அந்த யாகத்தை சிறப்பிக்கும் போது அந்த யாகம் வந்து ஈஸ்வரனை நிந்திச்சு செய்யக்கூடிய யாகம். அந்த யாகத்தை நிஷ்பலம் பண்ணணும்னு பராசக்தி வந்து அந்த யாக குண்டத்துல குதிச்சு அந்த யாகத்தை இது பண்றா. அம்பாள் வந்து அந்த யாக குண்டத்துல குதிச்சதுனால அம்பாளுடைய உடம்பு 51 பீடசக்திகளாக சிதறி இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கு. அது பீடசக்திகள்னு சொல்லுவா. வந்து தாக்ஷாயினிங்கிற அம்பாள் தான் அந்த யாக குண்டத்துல வந்து குதிச்சு தன்னுடைய அந்த சரீரத்தை அழிச்சதுனால ஈஸ்வரனுக்கு கோபம் வந்து தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து இமயமலையை நோக்கி அடிக்கிறாரு. அப்படி அடிக்கக்கூடிய பட்சத்துல அந்த யாகம் தோல்வியில் முடிந்தது. இந்த பழிபாவம் நீங்குவதற்காக பல சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டான் தக்கன். அவன் வழிபட்ட தலங்களில் ஒன்று பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவில். இதற்கு சான்றாக ராஜகோபுரம் உள்ளே வடக்கு முகமாக ஆட்டுத்தலையுடன் தக்கன் வழிபடும் சிலை புடைப்புச் சிற்பமாக அமைந்துள்ளது. சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்விக்கு சென்று அபிர்பாகம் உண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கோபத்துக்கு ஆளாகினர். அவர்களில் சூரியனும் ஒருவன். அகோர வீரபத்திரர் சிவபெருமான் கட்டளைப்படி தக்கனது வேள்வி சாலைக்கு சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்தார். வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணும் பொழுது மேல இருந்து சூரியன் வந்து சிரிக்கிறார். நம்மள இன்னும் ஈஸ்வரன் பார்க்கல, அந்த அகோர வீரபத்திரர் பார்க்கலன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அடுத்த வினாடியே அவருக்கு ஒரு உதவு விழுது. பகலவன் பல்லளர்த்தார் மூலம் மறுக்கன் கொள்ளை எல்லாம் தகர்த்தான் கண்டாயின்னு நாவுக்கர சுவாமிகள் மாணிக்க வாசகர்லாம் திருமுறை தேவாரங்கள்ல சொல்லப்படுது. இந்த புராணங்கள் தக்ஷயஜ்ஞ புராணம்னு கூடியதெல்லாம் இருக்குது. தன் செய்த தவறுக்கு வருந்தி சூரியன் சிவபெருமானை பல தலங்களிலும் வழிபாடுகள் செய்து உலக அனைத்திற்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றான். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரையில் 7 நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது. இந்த நாட்களில் இறைவனின் மீது சூரிய ஒளி விழுவது கண்கொள்ளா காட்சியாகும். சூரியனுக்கு பல்லு உடைஞ்சதுனால அவருக்கு பல்லு கிடையாது. நம்ம தை பொங்கல் அன்னைக்கு அவருக்கு வந்து பல்லு இல்லாததான் சக்கரை பொங்கல், வாழைப்பழம், முதுவடை, இந்த மாதிரி சாஃப்டான பதார்த்தங்கள்லாம் அவருக்கு நிவர்த்தி செய்கிறோம். சூரிய பகவானால வணங்கப்பட்டதுனால சூரியனுடைய தோஷங்கள்லாம் இந்த ஸ்தலத்துல வந்து நிவர்த்தி ஆகுது. மேலும் இந்த ஊரை வந்து சிபிஷ் சக்கரவர்த்திங்கிற ராஜா ஆண்டு வராரு. அவர் ஆண்டு வரக்கூடிய காலத்துல அவருக்கு ஒரு சத்திய சோதனை செய்யற அம்பாள். அதனால அம்பாளுக்கு சத்தியாம்பிகைன்னு பேரு. அந்த சத்திய சோதனையில வந்து சுவாமி வந்து அனுகிரகம் செய்யறார் சிபிஷ் சக்கரவர்த்திக்கு. ஒரு புறா அடிபட்ட நிலையில வந்து அந்த ராஜாவுடைய திருவடியில் வந்து விழுந்துருது. அந்த புறாவை எடுத்து பார்க்கும்போது மேல ரத்தமும் அந்த இறகெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு. என்ன காரணம் பார்க்கும்போது அவர் கையிலே வந்து ஒரு பருந்து வந்து அந்த புறாவை புடுங்குது. அந்த புறாவுக்கோசரம் அந்த பருந்தை திறத்துறாரு. திறத்தும் போது அந்த பருந்து நீதி தேவதையா மாறி இன்னைக்கு அந்த புறா தான் எனக்கு உணவா இன்னைக்கு அமையணும், அதுதான் இறைவன் கொடுத்த ஒரு உணவு எனக்கு, அதை நீங்க தடுக்கிறீங்களே, இது தர்மமா நியாயமான்னு கேட்கறது. ஆகையால அந்த புறாவை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுனால தன்னுடைய தொடர்சதியை எடுத்து இடைக்கிட கொடுத்து இந்த ஸ்தலத்துல மோட்சம் அடைஞ்சிருக்கார் சிபிஷ் சக்கரவர்த்தி ராஜா. மேலும் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புறாவை எடைய வைக்கும் போது எடை பூர்த்தி ஆக மாட்டேங்கிறது. இப்ப யாருக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுத்தாதான் எடை பூர்த்தி ஆகுன்னு தர்மசாஸ்திரம். அப்படி வந்து ஒரு புறா, ஒரு கழுகு வந்து ஒரு நாய் குட்டியோ கோழி குட்டியோ எதை பிடிச்சாலும் சரி, முதல்ல அதனுடைய கண்ணை தான் குத்தி சாப்பிடுமா. அதனால சிபிஷ் சக்கரவர்த்தி ராஜா கண்ணையும் நோண்டி அந்த இடையில வச்சுதான் வரலாறு. அப்பதான் இந்த தர்மம் பூர்த்தி ஆகி அவர் மோட்சம் அடைஞ்சுதான் வரலாறு. இதனுடைய சிற்பம் வந்து இந்த ஊர் தேர்ல வந்து ஒரு சின்னதா ஒரு சிற்பம் புறாவுக்கோசரம்
தன்னுடைய கண்ணையே அர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த சிற்பம் இருக்கு. அது பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு. இத்தல இறைவனுக்கு நேத்ரோதார சுவாமி என்ற பெயரும் உண்டு. இதன் பொருள் கண் கொடுத்த கடவுள் என்பதாகும். பார்வை கோளாறு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களது குறை நிவர்த்தியாகும். இந்த கோயில் 73 சென்ட் நிலப்பரப்பில் எழிலுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தவை என்பதற்கு தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை திருமேனிகள் சாட்சி. ராஜகோபுரம் 60 அடி உயரத்தில் 4 நிலைகளை கொண்டு நிமிர்ந்து நிற்கின்றது. இதுவும் இதன் அருகே உள்ள சிங்கமுக தூண்களும் விஜயநகர காலத்தவையாகும். கொடிமரம் அருகில் இருக்கும் கற்பலகை விநாயகர் பல்லவர் காலத்தை சேர்ந்தது. வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர் சந்நிதி, 63 நாயன்மார்கள் சிலைகள் மற்றும் திருநீலகண்டர் தன் துணைவியுடன் கோல் தாங்கி நிற்கும் அரிய கோலம். கருவறையில் மூலவர் வட்ட வடிவில் ஆவுடையாரில் கிழக்கு முகமாக லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். இவரின் வடிவம் எளிமையாக அதே நேரத்தில் ஒளி பொருந்தியதாக அமைந்துள்ளது. இத்தல இறைவனை திருஞான சம்பந்தர் புறவார் பனங்காட்டீசன் என்று அழைக்கிறார். இருப்பினும் இங்குள்ள கல்வெட்டுகளில் இறைவனின் திருநாமம் கண்ணமர்ந்த நாயனார், பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவன், திருப்பனங்காட்டுடைய மகாதேவர் என பலவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவனின் இடப்புறத்தில் சற்று தொலைவில் அம்பாள் தனிச்சந்நிதியில் வீற்றிருக்கிறார். இறைவனின் திருநாமம் மெய்யாம்பிகை என்பதாகும். அம்மனுக்கு புறவம்மை, சத்தியாம்பிகை என்ற பெயர்களும் வழக்கில் உள்ளன. அன்னையும் கிழக்கு முகமாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். மேல் 2 கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியும் கீழ் 2 கரங்களில் அபய வரத முத்திரைகளுடனும் அம்மன் அருள் பாலிக்கிறார். இவ்வூரில் தீராத பஞ்சாயத்து வழக்குகளில் அன்னை மெய்யாம்பிகை மீது சத்தியம் செய்ய சொல்வது வழக்கம். தவறாக பொய் சத்தியம் செய்பவர் அடுத்த 8 நாட்களுக்குள் தண்டனை பெறுவது உறுதி என்பது இந்த பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இத்தலத்தின் தலமரமாக பனைமரமும் தல தீர்த்தமாக பத்ம தீர்த்தமும் அமைந்துள்ளன. தலமரமான பனைமரம் ஆண் பனை உயரமாகவும் பெண் பனை குள்ளமாகவும் காலம் காலமாக காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும். பெண் பனையிலிருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் சூரிய உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளி கதிர்களால் கருவறையில் உள்ள ஈசனை வணங்குவது சிறப்புக்குரியதாகும். அந்த 7 நாட்களும் பனங்காட்டீஸ்வரர் மீது சூரியன் ஒளி விழும். ஈசனின் தலையில் தொடங்கி பாதத்தை தொடும் சூரிய கதிர் பின்னர் அம்பாளின் சிரசில் இருந்து பாதம் வரை வருகிறது. அத்துடன் அன்றைய சூரிய பூஜை நிறைவடையும். இப்படியே தொடர்ச்சியாக 7 நாட்கள் சூரிய வழிபாடு நடக்கிறது. சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் சூரிய கதிர் விழும் வகையில் இந்த ஆலயத்தின் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருப்பது நமது முன்னோர்களின் புத்தி கூர்மைக்கும் ஆற்றலுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாகும். 1012 முதல் 1043 வரை ஆட்சி புரிந்த முதலாம் ராஜேந்திர சோழன், அவரது மகன் 2ஆம் ராஜேந்திர சோழன், ஆதி ராஜேந்திரா, முதலாம் குலோத்துங்கன், முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன் மற்றும் பலருக்கும் உரிய கல்வெட்டுகள் ஆலயத்தில் உள்ளன. 1020க்கும் 1040க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் சோழ பேரரசர் இந்த கோயிலை மறுநிர்மாணம் செய்த செய்தியும் குறிப்பிடப்படுகிறது. ராஜேந்திர சோழ மன்னனின் மனம் கவர்ந்த நங்கை பறவை. பனையபுரம் திருத்தலத்தில் ஆடல் கலைகளில் திறமை பெற்ற பறவை என்ற நங்கை வாழ்ந்து வந்தாள். இமை பொழுதும் ஈசனை மறவாத சிறந்த சிவபக்தையான பறவையின் அழகில் மயங்கி அவளின் மீது மன்னர் ராஜேந்திர சோழன் காதல் கொண்டான். மன்னன் ராஜேந்திர சோழன் அவள் பெயரில் பல தான தர்மங்களை செய்ததோடு அழகிய நகரை நிர்மாணித்து பனங்காட்டீசன் திருக்கோயிலையும் புனரமைத்தான். ஆலயத்தை சூழ்ந்த ஊருக்கு அவளது நினைவாக பறவைபுரம் என்று அவள் பெயரிட்டான். அவரது இறைவனுடைய திருவடியே தன்னுடைய முடியாக சூடின ஒரு சிறப்பு காட்சியும் பார்க்கலாம். பனைமரம் தான் இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம். ஆதியில பனங்காடா இருந்திருக்கு. மொத்தம் 5 பனங்காடு சொல்றாங்க. திருப்பனந்தால், திருப்பனையூர்,
இது புறவார் பனங்காட்டூர். காஞ்சிபுரம் பக்கத்துல வன்பாட்டான் பனங்காட்டூர், செய்யாறு, திருவுளுத்தூர்வா. இது 5மே பனமர கஷேத்திரம். பனமர கஷேத்திரங்கள்ல உள்ளது ரொம்ப பழமையான கோவிலா பவம் என்றார். 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. ராஜேந்திர சோழனால இந்த கோயில் திருப்பணி பண்ணி இருக்கு. 17 கல்வெட்டுகள் இருக்கு. ராஜேந்திர சோழன் இதே ஊர்ல வாழ்ந்தது போயான கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு. பல சிறப்பம்சங்களுடைய ஒரு சிறப்பு ஸ்தலம். இங்க கண் நோய் தீர்க்கக்கூடியவருங்கிறதுனால கண் நோய்க்கு இங்க இறைவனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில 11 தீபம் ஏற்றி 11 தடவை சுத்தணும். சுத்தி இங்க சுவாமி வழிபாடு பண்ணாக்கா அவங்களுக்கு கண் நோய் முற்றிலுமா குணமாகுது. நிறைய பேர் இங்க சுவாமி கிட்ட அருள் பெற்று சென்று இருக்காங்க. மேலும் இந்த ஸ்தலத்தை நாவுக்கர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமி, வண்ணச்சரப்பன் தர்மபாணி சுவாமி, அருணகிரிநாதர், வள்ளலார் இப்படியாக அடியார் பெருமக்களால பாடல் பெற்ற ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். நடுநாட்டுல 22 க்ஷேத்திரம். 22 க்ஷேத்திரத்துல இது 20வது க்ஷேத்திரமா பெரிய புராணத்துல சேக்கிழாரால கொண்டாடப்படுது. பல சிறப்பு ஐதீகங்களுடைய ஒரு ஸ்தலம் ஹரஹர நம பார்வதி பதரி, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.